என்ன மேகமே, தூத்துக்குடி திருநெல்வேலியெல்லாம் ஒரு செஞ்சு விட்டியாமே. அட போடா. செய்யறையும் செஞ்சு விட்டு இங்கே வந்து அழுதுட்டு இருக்க. சரி, எதுக்கு அழுகுற? விஷயத்த சொல்லு. அது இல்லடா, இந்த வருஷமும் சென்னையை ஒரு காட்டு காட்டிடலாம்னு சொல்லிட்டு சென்னை பக்கம் லைட்டாக போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தாச்சுன்னா உங்கள் ஊருக்காரங்க என்ன பண்ணாங்க, உன் வேகத்தை யார்ட்டானாலும் காட்டி என் கிட்ட கேட்டாதான் என் ஊர்கிட்ட கேட்டாதான் சொல்லி டைலாக்லாம் விட்டாங்க. நானும் அவங்க பேச்சை கேட்டுப்புட்டு டைலாகடா விட்றீங்க டைலாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் லைட்டாக உங்கள் ஊர் பக்கம் வந்து லைட்டாக ஒரு போடு போட்டேன். அதுலேயும் அசரல. அப்புறம் டைட்டாக ஒரு போடு போட்டு பார்த்தேன், அதுலேயும் அசரல. சரி, இவங்க இப்படி பண்ணால் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற எல்லா தண்ணியும் மொத்தமாக இறக்கி விட்டேன். அப்படியும் பார்த்தா எல்லாத்தையும் இதில் எப்படி சொல்ல முடியும், பார்ட் 2ல போய் பாரு. போட்டு பார்த்தேன், அதுலேயும் அசரல. சரி, இவங்க இப்படி பண்ணால் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற எல்லா தண்ணியும் மொத்தமாக இறக்கி விட்டேன். அப்படியும் பார்த்தா எல்லாத்தையும் இதில் எப்படி சொல்ல முடியும், பார்ட் 2ல போய் பாரு. உய், என்ன தூங்கிட்டு இருக்க? நீயா சொல்லு. என்னத்தை வெட்டி முடிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி தூங்குறியா? உனக்கு என்னப்பா, நீ ஜாலியாக வேலைக்கு போயிட்டு வர, ஆனால் நாங்கள் அப்படியா? யாரு? நான் மேலே சொல்லு. நானே ராவும் பகலுமா இருக்கிற ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் தண்ணியை உறிஞ்சிட்டு இப்போ தான் செத்த நேரம் படுத்து தூங்குறேன். அதான பார்த்தேன். அடுத்த ஊரை காலி ஒன்றே கிளம்பிட்டேன். நீங்கள் என்னை போட்டு பாடா படுத்தாதல, எனக்கு தலைலாம் வலிக்கு. சரி சரி, நேரத்தில் பார்ட் 2 வீடியோ மட்டும் சொல்லிட்டு போ. அதுவா? ஊரால ஊர் உங்கள் ஊர் சென்னையில் நான் லைட்டாக கண்ணை தான் காமிச்சேன். அதுக்கே அவங்க 3 மாதம் தண்ணியில் தத்தளிச்சுட்டு கிடந்தாங்க. ஆனால் உங்கள் ஊரில் வந்து என் ஃபுல் ஃபோர்ஸையும் காட்டியும் 2 நாளில் மீண்டுட்டாங்க. அதை ஊருன்னு சொல்லிக்காத, அது ஒரு பாலைவனம். லேய், அடக்கி வாசி. நானும் தூத்துக்குடிக்காரன் தான், பொழந்துருவேன் ஒன்று. ஐயோ ஜி, தூத்துக்குடி திருநெல்வேலி தான் வீரோடஞ்ச மண்ணு ப்ரோ, அதெல்லாம் எதுக்கும் வசர மாட்டாங்க.